सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 24/1/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு நிரந்தர சேவாதாரி. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியின் நடுவில் பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரம் என்று கூறினாலும் சரி, அல்லது வைரம் என்று கூறினாலும் சரி, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் ஜொலிப்பு வித்தியாசமானதாகவும் அழகானதாகவும் இருந்தது. இந்த மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் அதிர்ஷ்டத்தின் ரேகை தெளிவாக தென்படுகிறது. எப்படி பிரிந்து சென்ற குழந்தைகள் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு குப்தமாக மற்றும் பிரத்யக்ஷமாக முயற்சி செய்கிறார்கள் என்று பாப்தாதாவிற்கும் பெருமிதமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு போதை இருக்கிறது. மேலும் தீவிர முயற்சியை பார்த்து தந்தையும் குழந்தைகளின் மேல் பலியாகி விடுகிறார். அதாவது குழந்தைகளின் கழுத்தின் மாலையாகி விடுகிறார். எப்படி மாலை எப்பொழுதும் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கும், அதேபோல் குழந்தைகளின் வாயில், கண்களில், புத்தியில் தந்தைதான் நிரம்பியிருக்கிறார். அதாவது தந்தையை தன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆக்கியிருக்கிறீர்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளின் மகிமையின் பாடலை பாடிக்கொண்டிருந்தார். குழந்தைகளின் மகிமையாக இன்று என்ன பாடல் பாடினோம்? ஒவ்வொரு குழந்தையிடமும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஊக்கத்தை பார்த்தோம். குழந்தைகளின்றி தந்தை பிரத்யக்ஷம் ஆக முடியாது. அப்படி தந்தையையே வெளிப்படுத்துபவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாகிறார்கள்! இந்த அளவு போதை மற்றும் சேவையின் நினைவு இருக்க வேண்டும். எப்படி தந்தை அழியாதவர், ஆத்மா அழியாதது, சங்கமயுகத்தின் அனைத்து பிராப்திகளும் அழியாதது, அதேபோல் நினைவு மற்றும் போதையும் அழியாததாக இருக்கட்டும். வேற்றுமை இருக்கக்கூடாது. வேற்றுமை வருகிறது என்றால் மந்திரத்தை மறப்பது என்பதாகும். ஒருவேளை மந்திரம் நினைவு இருக்கிறது என்றால் போதையில் வேற்றுமை இருக்க முடியாது. இன்று பாப்தாதா சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இதுவரை அதிகமாக கூறியாகிவிட்டது. ஆனால் இன்று அவ்வாறு கூறியதின் சொரூபத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சொரூபத்தில் என்ன பார்த்தார்கள்? நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள். அநேக அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு நினைவு, அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். டெல்லியின் பூமி அனைத்து பிராமண ஆத்மாக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்பொழுது இவர்கள் யார் மற்றும் இவர்கள் செய்யும் காரியம் என்ன என்று கேள்வி எழுந்திருக்கிறது. அனைத்து பிராமணர்களும் உங்களை பார்த்து இது அதிசயம் என்று அனுபவம் செய்கிறார்கள். சாதாரண கன்யாக்கள், மாதாஸ், தாய்மார்கள் மறைவாக இருந்தே இவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு பொழுதும் நினைத்ததும் இல்லை, புரிந்து கொண்டதும் இல்லை. அனைவரின் தெய்வீக முகங்கள் பாப்தாதாவின் உருவத்தை தமது செயல்களின் மூலமாக மக்களின் எதிரில் அவசியம் வெளிப்படுத்தியுள்ளன. இப்பொழுது கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். எப்படி நிலத்தில் முதலில் ஏர் உழுவார்கள் இல்லையா? மேலும் ஏர் உழுது கொண்டே விதையும் விதைப்பார்கள். அதேபோல் தங்களது எதிர்கால தலைநகரத்தில் அல்லது தங்களது ஆரம்ப நிலத்தில் சலசலப்பு என்ற ஏர் உழுதிருக்கிறீர்கள். ஏதோ பலம் இருக்கிறது, ஏதோ சக்தி இருக்கிறது. இவர்கள் சாதாரண சக்திகள் இல்லை என்று சலசலப்பு ஏற்படுத்தியதன் கூடவே இந்த விதையையும் போட்டிருக்கிறீர்கள். நேரெதிரில் பார்க்காவிட்டாலும் உலகில் நாலாபுறங்களிலும் இவர்கள் யார், மேலும் என்ன செய்கிறார்கள் என்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அரசாங்கத்தின் காதுகள் வரை இந்த செய்தி சென்றடைந்துள்ளது.
இப்பொழுது இந்த விதையை வாய்மொழி மூலம் மற்றும் நினைவின் சக்தி மூலமாக வளர செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்களோ அதை மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை அல்லது பாரதத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை யாரெல்லாம் சேவையில் உதவி என்ற விரல் கொடுத்தார்களோ, அதாவது தன்னுடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை போட்டார்களோ, அவர்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த மகாநாடு பிராமணர்களுக்கு அவரவர்களின் ராஜ்யத்தின் அதிகாரி ஆவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த சென்டரின் ஆத்மாக்கள் அல்லது பாரதத்திலும் எந்த ஒரு மண்டலமும் தங்கி போகவில்லை. இது மறைவான சேவையாக இருந்தது. கொஞ்ச காலத்தில் வெளிப்படையாக தென்படும். இப்பொழுதோ மறைவான வேஷத்தில் அடிக்கல் நாட்டினீர்கள், அதாவது விதை விதைத்தீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் இதே விதை பழத்தின் ரூபத்தில் நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள். இதே உலகத்து மனிதர்கள் உங்களை வரவேற்பார்கள், மரியாதை செய்வார்கள். அனைவருடைய இருமல் ஓசை எழுந்தது. மிகவும் கடினமாக உழைத்தீர்களா என்ன? இயற்கையின் பாதிப்பு அதிகமாக ஆகிவிட்டது. இதன் பலனும் கிடைத்துவிடும். எப்படி சீதோஷ்ணமோ அப்படி தன்னை நடத்தி கொள்ள முடிய வேண்டும் என்ற இதையும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டியது மிக அவசியமாகும். இந்த அனுபவமும் வேண்டும். சிறியவர் பெரியவர் என்று ஒவ்வொருவரின் மகத்துவம் இந்த சேவையில் இருந்தது. நன்றாக உழைத்தும் இருக்கிறீர்கள். முதல் அஸ்திவாரமாக இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் கேள்வியின் பதில் கிடைக்கும். இன்று பாப்தாதா இந்த ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார். எப்படி நிரந்தர யோகி ஆவதற்கான வரதானம் தந்தை மூலமாக கிடைத்திருக்கிறது, அதேபோல் எதிர்காலத்திற்காகவும் நிரந்தர சேவாதாரி ஆக வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்தாலும் சேவை இருக்கட்டும். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் உங்களை யாராவது பார்த்தால் உங்களுடைய முகம் மூலமாக அமைதி, ஆனந்தத்தின் எண்ண அலைகளை அனுபவம் செய்ய வேண்டும். எனவேதான் மிக இனிமையான தூக்கம் இருந்தது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவரின் தூக்கத்திலும் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேவை நிரம்பி இருக்க வேண்டும். இதைத்தான் நிரந்தர சேவாதாரி என்று கூறுவது. தந்தை மற்றும் சேவை எப்படி தந்தையை மிக பிரியமானவராக அனுபவம் செய்கிறோம். தந்தையின்றி வாழ்க்கை இல்லை, அதேபோல் சேவையின்றி வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி நிரந்தர யோகி மற்றும் நிரந்தர சேவாதாரியானவர் விக்ன விநாசகராக இருப்பார். தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இரட்டை பூட்டு போடப்பட்டு விடுகிறது. எனவே மாயா வர முடியாது. எப்பொழுதும் இரட்டை பூட்டு இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை ஒரு பூட்டு இருந்தால் கூட மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அடிக்கடி கவனம் கொடுங்கள். ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் மூலமாக தந்தையின் நினைவை நினைவூட்டும் சேவை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு எண்ணம் மூலமாக உலக நன்மை செய்பவராகி லைட் ஹவுஸின் காரியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாடியிலும் சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக நாலாபுறங்களிலும் சக்திசாலியான எண்ண அலைகளை பரப்ப வேண்டும். அதாவது சூழலை மாற்றியமைக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கர்மயோகி ஆகுங்கள் என்ற வரதானம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தனக்காக பல மடங்கின் வருமானத்தை சேமிக்க வேண்டும். எனவே எண்ணம், நேரம், உள் உணர்வு மற்றும் காரியத்தை நாலாபுறங்களின் சேவைக்காக ஈடுபடுத்துங்கள். இதைத்தான் நிரந்தர சேவாதாரி, அதாவது சேவைக்கு தகுதியானவர் என்று கூறுவது. நல்லது. எப்படி மதுபனில் மேலா இருக்கிறது, அதேபோல் இறுதியில் ஆத்மாக்களின் மேலாவும் நடக்க இருக்கிறது. மதுபன் பிடித்திருக்கிறதா அல்லது வெளிநாடு பிடித்திருக்கிறதா? மதுபன் என்று எதை கூறுவது? எங்கு பிராமணர்களின் கூட்டம் இருக்கிறதோ அங்கு மதுபன் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வெளிநாட்டு கிளையையும் மதுபனாக்குங்கள். மதுபனாக ஆக்கினீர்கள் என்றால் பாப்தாதாவும் வருவார். ஏனென்றால் தந்தைக்கும் மதுபனில் வர வேண்டும் என்ற உறுதிமொழி இருக்கிறது. வரும் நாட்களில் மிகுந்த அதிசயத்தை பார்ப்பீர்கள். இப்பொழுது எப்படி பாரதத்தின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, அதேபோல் கொஞ்ச காலத்தில் வெளிநாட்டின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள்.
எங்கு இருக்கிறீர்களோ அங்கு நாலாபுறங்களிலும் ஒளியை பரப்புங்கள். இவர்கள் யார் மற்றும் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழ வேண்டும். எப்பொழுது அந்த மாதிரி குழுவை தயார் செய்தீர்கள் என்றாலும் எங்கு அந்த மாதிரி குழு இருக்கிறதோ அங்கு பாப்தாதாவும் உடன் இருக்கின்றார். அங்கே குஷி இருக்கிறதா அல்லது இங்கு வருவதில் குஷி ஏற்படுகிறதா? எவ்வளவுதான் கூறினாலும் இருந்தும் பெரியது பெரியதுதான், சிறியது சிறியதுதான். ஏனென்றால் நேரடியாக சாக்கார உடலின் ஜென்ம பூமி மற்றும் கர்ம பூமி, சரித்திர பூமியின் விசேஷ மகத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் பக்தியில் கூட ஸ்தானத்திற்கு மகத்துவம் வைக்கிறார்கள். கோவிலில் இருக்கும் சிலை பழையதாக இருக்கும், ஆனால் வீட்டில் மிக நல்ல அழகான சிலை இருக்கும். இருந்தும் பக்தர்கள் ஸ்தானத்திற்கு மகத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படி ஸ்தானத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. அதனால் தன்னுடைய பூந்தோட்டத்தை வளர்ச்சியடைய செய்யுங்கள். மதுபன் மாதிரியான வடிவமைப்பை உருவாக்குங்கள். மினி மதுபனாக இருந்தால் கூட அனைவரும் பார்க்க வேண்டும் என்று ஈர்க்கப்படுவார்கள். நல்லது. தாதா தற்சமயம் செய்த சேவைக்காக நன்றி கூறுகிறார் மற்றும் எதிர்கால சேவைக்காக பிறகு நினைவூட்டுகிறார். பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மேல் அதிக அன்பு என்று கூறினாலும் அல்லது நல்ல பாசம் என்று கூறினாலும் தாய்க்கு குழந்தைகள் மேல் பாசம் இருக்கும் இல்லையா? துடிப்பதில்லை, ஆனால் உள்ளடக்கி விடுகிறார். சோர்வடைவதில்லை, ஆனால் குழந்தைகளை எதிரில் வெளிப்படுத்தி அன்பின் கடலில் உள்ளடக்கி விடுகிறார். தந்தைக்கு அன்பு இருக்கிறது, அதனால்தான் உங்களுக்கும் அன்பு உற்பத்தி ஆகிறது இல்லையா? அன்பு இருக்கிறது, அதனால்தான் உடலற்ற நிலையில் இருந்தும் உடலில் வருகிறார் அல்லவா? அந்த மாதிரி அன்பின் பந்தனத்தில் கட்டி போடக்கூடிய, அன்பினால் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை மூலமாக உலக நன்மை காரியத்திற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் எப்பொழுதும் மகாதானி மற்றும் வரதானி, அந்த மாதிரி நிரந்தர யோகி, நிரந்தர சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். மகாராஷ்டிராவின் பார்ட்டிகளுடன் எப்பொழுதும் தன்னை மிக உயர்ந்த மகான் ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? மகான் ஆத்மா என்ற நினைவு மூலம் இயல்பாகவே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியமும் மகான், அதாவது மிக உயர்ந்ததாக இருக்கும். எப்படி இன்றைய காலத்து உலகத்தினர் அற்ப காலத்தின் பதவியில் இருக்கும் ஆத்மாக்கள் தன்னுடைய பதவியின் நிலையில் இருக்கும் காரணத்தினால் இரவு பகலாக இயல்பாகவே அதே போதையில் இருக்கிறார்கள். அதேபோல் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பதவியை நினைவில் வைப்பது சுலபம் மற்றும் இயல்பானது. எப்படி பதவியோ அப்படியே காரியம் இருக்கும், எப்படி பெயரோ அப்படியே உயர்ந்த காரியமும் இருக்கும். எனவே தற்சமயம் சகஜ யோகியின் கூடவே கர்மயோகி என்று கூறுவோம். கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியம் மூலமாக தந்தை மேல் உள்ள அன்பு மற்றும் சம்பந்தத்தின் சாட்சாத்காரம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏற்படும். எப்படி எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்கள் மேல் அன்பு வைத்திருக்கும் ஆத்மாவிற்கு அவருடைய முகம் மற்றும் பொலிவு மூலம் இவர் யாருடைய அன்பிலேயே மூழ்கி இருக்கிறார் என்று தென்படும். அதேபோல் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் தந்தையுடன் அன்பாக இருக்கும் ஆத்மாவின் அனுபவம் செய்விக்கிறேனா என்று தன்னைத்தானே கேளுங்கள். இதைத்தான் கர்மயோகி என்று கூறுவது. கர்மயோகியின் அல்லது சகஜ யோகியின் விளக்கம் மிகவும் நுண்ணியமானது. கர்மயோகி அல்லது சகஜ ராஜயோகியின் ஒவ்வொரு எண்ணம் தந்தையின் அன்பின் எண்ண அலைகளை பரப்புவதாக இருக்கும். எப்படி ஜட விக்கிரகங்கள் கூட அமைதியின் அற்பகால சுகத்தின் அலைகளை இன்று வரையிலும் ஆத்மாக்களுக்கு கொடுக்கும் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன என்றால், அவசியம் சைத்தன்ய ரூபத்தில் எண்ணம் மூலமாக, வாய்மொழி மூலமாக, செயல்களின் மூலமாக உலகில் நிரந்தரமாக சுகம், சாந்தி, தந்தையின் அன்பின் அலைகளை பரப்பும் காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் ஜட விக்கிரகங்களிலும் அமைதி இருக்கிறது. எப்படி அறிவியலின் இயந்திரம் வெப்பத்தின் அல்லது குளிரின் அலைகள் மற்றும் சூழலை உருவாக்க முடியும் என்றால், மாஸ்டர் சர்வசக்திவான் தன்னுடைய அமைதி, அதாவது நினைவின் சக்தி மூலம், தன்னுடைய ஆர்வம் நிறைந்த மனநிலை மூலமாக எப்படிப்பட்ட சூழலை உருவாக்க மற்றும் அலைகளை பரப்ப விரும்புகிறாரோ அவை அனைத்தையும் செய்ய முடியும். அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்கள். இந்த நேரம் சுகத்தின் அல்லது அமைதியின் சூழலை அல்லது சக்தி சொரூபத்தின் சூழலை உருவாக்க முடியும்.
அதன் சூழல் மூலம் உள்ளே எந்தெந்த ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இங்கு துக்கத்திலிருந்து சுகத்தின் சூழல் வந்துவிட்டோம் என்று அனுபவம் செய்ய வேண்டும். இங்கு மிகுந்த சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று உணர வேண்டும். எப்படி குளிர் சாதனம் இருக்கும் பொழுது குளிர் அல்லது வெப்பத்தை உண்மையிலேயே வெப்பத்திலிருந்து குளுமையான காற்றில் வந்துவிட்டோம் என்று அனுபவம் செய்கிறார்கள். குளிரிலிருந்து வெப்பத்தில் வந்துவிட்டோம் என்றும் அனுபவம் செய்கிறார்கள். அதேபோல் உங்களுடைய நடத்தை மற்றும் முகம் மூலமாக, உங்களுடைய எண்ண சக்தி மூலமாக சுகம், சாந்தி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்ய வேண்டும். எப்படி ஒரு நொடியில் இருளிலிருந்து வெளிச்சத்தின் அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? அதேபோல் இன்றைய மனிதன் தன்னுடைய சக்தியின் மூலம் அனுபவம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிராப்தியின் ஆதாரத்தினால், நினைவின் ஆதாரத்தினால் அவர்களை அனுபவி ஆக்க வேண்டும். இதுதான் உண்மையான சகஜ ராஜயோகா அல்லது கர்மயோகாவின் சூத்திரமாகும். தனக்காக அமைதியின் அல்லது சக்தியின் அனுபவம் செய்கிறீர்கள் என்ற இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் தன்னுடைய நினைவின் சக்தி மூலமாக இப்பொழுது உலகில் எண்ண அலைகள் மூலமாக சூழ்நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் நம்பர் 1 சகஜ ராஜயோகி என்று கூறுவோம். நீங்கள் மட்டும் திருப்தியாக இருந்து விடாதீர்கள். திருப்தியாக இருக்க வேண்டும், அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இதுதான் யோகியின் கடமையாகும். நல்லது. தந்தை மூலமாக எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான சாதனம் கிடைத்துள்ளதுதான் இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னிடம் சாதனம் இருக்கிறது என்றால் எப்பொழுதும் குஷியாக இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கான சாதனம் மட்டுமே மிக உயர்ந்ததாகும். பாபா என்று கூறுவது மற்றும் குஷியை பிராப்தி செய்வது, அந்த மாதிரி சாதனத்தை எப்பொழுதும் உபயோகித்து கொண்டே இருங்கள். பாபா என்ற வார்த்தையை நினைவு செய்வதென்றால் ஸ்விட்ச் ஆன் செய்வது. எப்படி ஸ்விட்ச் ஆன் செய்வதினால் ஒரு நொடியில் இருள் அகன்று விடுகிறது, அதுபோலவே பாபா என்று கூறுவது என்றால் இருள் அல்லது துக்கம், அசாந்தி, குழப்பம், சோர்வு, டென்ஷன் அனைத்தும் ஒரு நொடியில் முடிவடைந்து விடுகின்றன. அந்த மாதிரி மந்திரத்தை தந்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தைக்கான மந்திரம் தானே. பாபா எனது மட்டும்தான், பாபா என்பது மட்டும்தான். எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஒரு நொடியில் கடந்து செல்ல வைக்கக்கூடியது. இந்த மந்திரத்தை விதிபூர்வமாக மட்டும் தேவையான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கான மந்திரம் அதிசயமான மந்திர வேலை செய்யக்கூடியது. இந்த ஒரு வார்த்தையின் மந்திரம் மூலமாக என்ன விரும்புகிறீர்களோ அதை பெற முடியும். அது சுகம், சாந்தி, சக்தி, ஆனந்தம் என்று என்னவாக இருந்தாலும் அனைத்தையும் பிராப்தி செய்விக்கக்கூடிய மந்திரம் இது. எனவே மந்திர சக்தி உள்ள மந்திரம் என்று கூறுகிறோம். தந்தையோ அனைத்து குழந்தைகள் மேல் அனைவரும் தந்தைக்கு சமமான எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி ஆக வேண்டும் என்ற விருப்பம்தான் வைக்கின்றார். அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட பொறுப்புகள். ஆனால் தந்தையின் பொறுப்பு எல்லைக்கப்பாற்பட்டது. அப்படியானால் எல்லைக்கப்பாற்பட்ட சக்தி கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்படி தந்தையின் இந்த நல்ல விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது ராஜயோகி ஆக வேண்டும். ராஜயோகி ராஜராஜேஸ்வரன் ஆவார். ஆக அதற்கு முன்னதான நிலை ராஜயோகி நிலையாகும். ராஜயோகி ஆவது கடினமல்ல. வீடு வாசலை துறந்துவிட்டு யோகியாவது கடினமாகும். நல்லது. வரதானம். பிராப்தி சுரூபமாகி ஏன் என்ன என்ற கேள்விகளிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுங்கள். யார் பிராப்தி சுரூபம் நிரம்பிய ஆத்மாக்களோ அவர்களுக்கு ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் கேள்வி எழாது. அவர்களுடைய முகத்தில் மற்றும் நடத்தையில் மகிழ்ச்சியின் தனித்தன்மை தென்படும். இதைத்தான் திருப்தி என்று கூறுவது. திருப்தி ஒருவேளை குறைவாகிறது என்றால் அதற்கான காரணம் பிராப்தி குறைவு. மேலும் பிராப்தியின் குறைவிற்கு காரணம் ஏதாவது இச்சை இன்னும் இருக்கிறது. மிகுந்த சூக்ஷ்ம இச்சைகள் பிராப்தியின்மையின் பக்கம் இழுத்து விடுகிறது. எனவே அற்ப காலத்து இச்சைகளை விட்டுவிட்டு பிராப்தி சொரூபம் ஆனீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன். பரமாத்மா அன்பிலேயே மூழ்கியிருந்தீர்கள் என்றால் மாயாவின் கவர்ச்சி முடிவடைந்துவிடும். ஓம் சாந்தி.
तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।